வணக்கம், நான் உங்கள் அட்வொகேட் சுரேஷ்குமார். இன்றைக்கி நம்ம அவர்லா பிளானர் சேனலில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது அக்ரிமெண்ட் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ். அக்ரிமெண்ட்டை பற்றி கான்ட்ராக்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அக்ரிமெண்ட்னா என்ன, கான்ட்ராக்ட்னா என்ன? வாட் இஸ் அக்ரிமெண்ட்? when two or more persons who agree to do the same thing in the same sense, it is called an agreement. இந்த அக்ரிமெண்ட்ன்றது தமிழில் ஒப்பந்த பத்திரம்ன்ற சொல்லப்படுது. ஒப்பந்த பத்திரம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு இல்லை அதுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒரே விஷயத்தை ஒரே உணர்வோடு சம்மதித்து செயல்படுத்தக்கூடியது தான் ஒப்பந்த பத்திரம். இட் மே கிரியேட் ஆர் மே நாட் கிரியேட் லீகல் ஆப்ளிகேஷன். இந்த ஒப்பந்த பத்திரத்தில் உருவாக்கும் போது சட்ட கடமையோடு உருவாக்கலாம், சட்ட கடமைகள் இல்லாமலும் உருவாக்கப்படும். எவ்ரி அக்ரிமெண்ட் இஸ் the result of a proposal or offer from one person and acceptance from another person. இந்த ஒப்பந்த பத்திரத்தை நம்ம பார்த்தோம்னா, ஒருத்தர் சலுகை கொடுக்குறவராக இருப்பார், இன்னொருத்தர் சலுகை ஏற்றுக்கொள்வராக இருப்பார். அதான் ஆஃபர் அண்ட் ஆக்செப்டன்ஸ் சொல்லப்படுது. An agreement must have reciprocal promise between the two parties. Each party has legal duty to fulfill the promise made by him. இந்த ஒப்பந்த பத்திரத்தில் பார்த்தோம்னா, இரண்டு பார்ட்டிக்கு நடுவே பரஸ்பர வாக்குறுதின்றது ரொம்ப முக்கியமானது. இந்த பரஸ்பர வாக்குறுதியை அவங்க சட்டக்கடமையோடு அதை நிறைவேற்றணும். கான்ட்ராக்ட் செக்ஷன் 2H of the Indian Contracts Act 1872 defines an agreement enforceable by law is a contract. ஒப்பந்த பத்திரமானது சட்டப்பூர்வமாக செயல்படுத்தப்பட்டால் அதுவே உடன்படிக்கை ஆகிறது. Every contract must have two elements. They are agreement and legal obligations. Legal obligation bind the parties together. இந்த உடன்படிக்கையில் ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்குங்க. ஒன்று ஒப்பந்தம், ஒன்று சட்ட கடமைகள். இந்த சட்ட கடமைன்றது தான் ரெண்டு பார்ட்டியும் ஒப்பந்தத்தில் ஒன்றாக இணைக்கப்படுகிறது. All agreements are not enforceable. Only legal obligations are enforceable, but social obligations are not enforceable. ஒப்பந்த பத்திரங்கள் எல்லாமே சட்டப்பூர்வமாக செயல்படுத்த முடியாது. சட்ட கடமை உள்ள ஒப்பந்த பத்திரங்கள் மட்டும்தான் சட்டப்பூர்வமாக செயல்படுத்த முடியுமே தவிர, சமூக கடமை உள்ள ஒப்பந்த பத்திரங்கள் சட்டப்பூர்வமாக செயல்படுத்த முடியாது. சட்ட கடமை உள்ள ஒப்பந்தங்கள் மாத்திரமே உடன்படிக்கைகள் என்று சொல்லப்படுகிறது. Social obligation. An agreement to go for a film or marriage is good example for a social contract. Such agreements are not enforceable in the court of law. சோஷியல் ஆப்ளிகேஷன்னா சமூக கடமை. சமூக கடமையோடு போட்ட ஒப்பந்தங்கள் எல்லாமே சட்டப்பூர்வமாக நிறைவேற்றப்பட மாட்டாது. அதாவது ஒரு மேரேஜ்க்கான ஒப்பந்தம் இல்லை ஒரு படத்துக்கு போகிறதுக்கான ஒரு ஒப்பந்தம், இதெல்லாமே பார்த்திங்கன்னா சமூக ஒப்பந்தங்கள் எல்லாமே தவிர இந்த ஒப்பந்தங்களை சட்டப்பூர்வமாக செயல்படுத்த இயலாது. லீகல் ஆப்ளிகேஷன். A agrees to sell his car to B for rupees 1 lakh. It is a contract. An agreement which creates a legal obligation is enforceable in the court of law. சட்டப்பூர்வமாக செயல்படுத்தக்கூடிய ஒப்பந்தங்கள் எல்லாமே உடன்படிக்கைகள் ஆகிறது. இந்த உடன்படிக்கைகள் மட்டும்தான் கோர்ட்டில் சட்டப்பூர்வமாக செயல்படுத்த முடியும். சட்ட கடமைகள் இல்லாத ஒப்பந்தங்கள் சட்டப்பூர்வமாக செயல்படுத்த முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ஒரு காரை இன்னொருத்தருக்கு 1 லட்சத்துக்கு விற்கிறாரு. இதில் லீகல் ஆப்ளிகேஷன் இருக்குது. லீகல் ஆப்ளிகேஷன்னா சட்டக்கடமை. இந்த சட்டக்கடமை இருக்கிறதுனால இது லீகல் கான்ட்ராக்ட் ஆகிறது. இந்த உடன்படிக்கைகளில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் இதை நம்ம கோர்ட்டு மூலமாக தீர்வு காண முடியும். ஆல் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் அக்ரிமெண்ட்ஸ், பட் ஆல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் நாட் கான்ட்ராக்ட்ஸ். எல்லா உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்கள் தான், ஆனால் எல்லா ஒப்பந்தங்களும் உடன்படிக்கைகள் இல்லை. இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோஷியல் ஆப்ளிகேஷன் உள்ள ஒப்பந்தங்கள் எல்லாம் சட்டப்பூர்வமாக செயல்படுத்த முடியாது. சட்ட கடமைகள் உள்ள ஒப்பந்தங்கள் மட்டுமே சட்டப்பூர்வமாக செயல்படுத்த முடியும். இதுதாங்க இதுக்கு அர்த்தம். இப்போ உங்கள் எல்லோருக்கும் அக்ரிமெண்ட்னா என்ன, கான்ட்ராக்ட்னா என்னன்னு இப்போ புரிஞ்சிருக்குமே நல்லா நினைக்கிறேன். An agreement which essential conditions under section 10 of the Indian Contracts Act 1872 is a valid contract. செக்ஷன் 10 இந்தியன் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட் 1872ல் சில நிபந்தனைகள் சொல்லப்பட்டுள்ளன. அந்த நிபந்தனைகள் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுவே வேலிட் கான்ட்ராக்ட், அதாவது சட்டப்பூர்வமாக செயல்படுத்தக்கூடிய கான்ட்ராக்ட் ஆகும், அதாவது உடன்படிக்கை ஆகும். அந்த நிபந்தனைகள் என்னென்று நம்ம தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல நம்ம பார்க்க போகிறது நிபந்தனை 1. மினிமம் 2 parties. There must be a 2 parties. One is offerer, another one is offeree.
முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஒப்பந்த பத்திரம் உருவாக்குவதற்கு 2 பார்ட்டிகள் இல்லை அதுக்கு மேல் பார்ட்டிகள் வேணும்னு சொல்கிறோம். அது 2 பார்ட்டிகளில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சலுகை கொடுப்பவர், ஒருத்தர் சலுகை ஏற்றுக்கொள்வராக இருக்க வேணும். செகண்ட் பாயிண்ட், அக்ரிமெண்ட். There must be an agreement to do same thing in the same sense. It is called agreement. இரண்டாவது நிபந்தனை ஒப்பந்தம். ஒரே விஷயத்தை ஒரே உணர்வோடு செயல்படுத்தக்கூடியது தான் ஒப்பந்தம் என சொல்லப்படுது. Offer and acceptance. There must be a lawful offer and lawful acceptance. Point number 4, consensus ad idem. It means identity of minds. Both parties must have clear understanding about the subject matter of the contract. Consensus ad idem அப்படின்னா இரு பார்ட்டிகளும் அந்த சப்ஜெக்ட் மேட்டர் எதுக்காக ஒப்பந்தம் போடுறோமோ அந்த ஒப்பந்தத்தில் அவங்க தெளிவாக இருக்கணும். அதுதான் கான்சென்சஸ் ஆடம் சொல்லப்படுது. பாயிண்ட் 5, கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட். Every person have capacity to enter into the contract if he is a major with a sound mind. Minors and persons with mental disorder have no capacity to enter into contract. Capacity to enter into contract அப்படின்னா கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகிறதுக்கு மேஜராக இருக்கணும். மைனர்ஸும் அன்சவுண்ட் மைண்ட் பர்சன்ஸ் மனநிலை சரிவில்லாதவர்களும் கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆக முடியாது. பாயிண்ட் நம்பர் 6, ஃப்ரீ கன்சென்ட். There must be free consent. It means both parties must enter into a contract without any force, fraud, coercion, misrepresentation, mistake or undue influence. நிபந்தனை 6, ஃப்ரீ கன்சென்ட் அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் உருவாக்கும் போது 2 பார்ட்டிகளுமே யாரோட மோசடியும் யாரோட வற்புறுத்தலும் யாரோட சித்தரிக்கப்பட்ட காரணங்களும் இல்லாமல் ஃப்ரீ கன்சென்ட்டாக இருக்கணும். Point number 7, lawful consideration. There must be a consideration in every contract. It must be lawful. Consideration means something in return. Price is called some consideration. A contract without consideration is void. ஒரு உடன்படிக்கை உருவாக்கும் போது அதில் லாஃபுல் கன்சிடரேஷன், அது சட்டப்பூர்வமான தொகை இருக்கணும். அந்த தொகையில் மென்ஷன் பண்ணாத உடன்படிக்கை எதுவுமே செல்லுபடி ஆகாது. Point number 8, legal relationship. Parties must have intention to create legal relationship between them. Legal relationship அப்படின்னா பார்ட்டிஸ் வந்து செயல்திறனையோடு உடன்படிக்கையை உருவாக்கணும். இதுதான் லீகல் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லப்படுது. பாயிண்ட் நம்பர் 9, lawful object. The object of the contract must be lawful. It must not be immoral or illegal. Lawful objectனா காரணம் வந்து லீகலாக இருக்கணும், ஆனால் இல்லீகலாக இருக்கக்கூடாது. அது எப்படின்னா ஒரு ஹாஸ்டலுக்கு ரைஸ் சப்ளை பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டோன்னா அது லாஃபுல். அதே ஒரு டெரரிஸ்ட் பார்ட்டிக்கு ரைஸ் சப்ளை பண்ணுறோன்னு சொல்லி போட்டோன்னா அது இல்லீகல். பாயிண்ட் நம்பர் 10, certainty of terms. The terms of the contract must be clear. They must not be uncertain. Example, A agrees to sell B a 100 tons of oil. The terms are not clear because which kind of oil is not mentioned. நிபந்தனை எண் 10, certainty of terms அப்படின்னா கான்ட்ராக்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கணும். அது புரிகிற மாதிரி இருக்கணும், அது புரியாத மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒருத்தர் வந்து ஒரு 100 tons ஆஃப் ஆயில் வந்து விற்கிறதா கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டில் எந்த விதமான ஆயிலும் மென்ஷன் பண்ணலை. அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுற கான்ட்ராக்ட் வந்து கிளியராக இருக்காது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கிளியராக என்ன ஆயிலுன்னு மென்ஷன் பண்ணி இருக்கணும். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 11, பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். An agreement must be possible to perform. Law never compel anybody to do an impossible act. Example, transfer of sun or the moon is an impossibility. நிபந்தனை எண் 11, பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கையில் பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா செயல்படுத்தக்கூடிய ஒப்பந்தங்களாக இருக்கணும். செயல்படுத்த முடியாத ஒப்பந்தங்களில் வந்து பாசிபிலிட்டி இல்லாத ஒப்பந்தங்கள் சொல்லப்படுது. அதாவது சூரியனை விற்கிறேன் சந்திரனை விற்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து இம்பாசிபிலிட்டி. அந்த மாதிரி ஒப்பந்தங்கள் போடக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 12, lawful agreement. The agreement must not have been expressly declared void or illegal by any law in force in India. Example,
agreement in restraint of trade, or agreement in restraint of marriage, or agreement in restraint of legal proceedings, or wager agreements, betting agreements. லாஃபுல் அக்ரிமெண்ட்னா இந்தியாவில் போடுற அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே இல்லை உடன்படிக்கை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாஃபுல்லாக இருக்கணும். லாஃபுல் அப்படின்னா சட்டவிரோத செயல்படக்கூடிய அக்ரிமெண்ட்டாக இருக்கக்கூடாது. சட்டத்தால் நிராகரிக்கப்பட்ட செயல்களுக்கான அக்ரிமெண்ட்டாக இருக்கக்கூடாது. அதுதான் லாஃபுல் அக்ரிமெண்ட் சொல்லப்படுது. பாயிண்ட் நம்பர் 13, லீகல் ஃபார்மாலிட்டிஸ். An agreement may be oral or written. Where the agreement is to be writing, it must be fulfill the necessarily legal formalities such as writing, registration and attestation. Example, sale, lease, gift and mortgage required to be in writing. Legal formalities அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்து வாய் மூலமாகவும் இருக்கலாம், எழுத்து மூலமாகவும் இருக்கலாம். எழுத்து மூலமாக இருக்கிற ஒப்பந்தங்கள் சரியான முறையில் சித்தரிக்கப்பட வேண்டும். அப்படின்னா இதுக்கு உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன், அட்டஸ்டேஷன் என்றதெல்லாம் சரியான முறையில் செய்ய வேண்டும். மேல் சொல்லப்பட்ட இந்த 13 நிபந்தனைகளும் சரியான முறையில் இருந்தால் அந்த ஒப்பந்தங்கள் உடன்படிக்கையாக சொல்லப்படுகிறது, சட்டப்பூர்வமாக செயல்படுத்த முடியும். இந்த மாதிரி உருவாக்கப்பட்ட உடன்படிக்கையை ஆனது உள்ள பார்ட்டிகளில் ஏதாவது இரு பார்ட்டிகள் நடுவில் ஏதாவது பிரிவு ஏற்பட்டால் சட்டப்பூர்வமாக தீர்வு காணலாம்.